அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் நிகழ்ச்சி மூலயமா உங்களை மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம கேட்க போகிறது சிலப்பதிகார கதையில் அந்தி மாலை சிறப்பு காதை. தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். புகார் நகரம், அந்த பெரிய துறைமுக பட்டினம் உறங்குவதற்கு தயாராகி கொண்டிருந்தது. மேற்காக மறைந்த கதிரவன் வானத்தை ஒரு இரத்த சிவப்பாக மாற்றி சென்றான். பறவைகள் தங்கள் கூடுகளை தேடி சிறகடித்தன. அந்த பெரிய நகரத்தின் வீதிகளில் மாலை நேரத்து விளக்குகள் ஒவ்வொன்றாக ஏற்றப்பட்டன. இளங்கோவடிகள் இந்த பொழுதை வெறும் மாலை என்று சொல்லவில்லை, அது ஒரு கொலைகாரன் என்கிறார். ஆம், பிரிந்திருப்பவர்களின் உயிரை குடிக்கும் அந்த மாலை பொழுது புகார் நகரின் 2 பெரிய மாளிகைக்குள் ஒரே நேரத்தில் நுழைகிறது. ஆனால் அந்த 2 வீடுகளும் ஒரே மாதிரியாக இல்லை. இப்போது நாம் மாதவியின் மாளிகைக்குள் நுழைகிறோம். அங்கே காற்று சும்மா வீசவில்லை, அது சந்தனத்தின் வாசனையையும் அகில் புகையையும் சுமந்து கொண்டு மெல்ல நகர்கிறது. மாளிகையின் உப்பருகையில் நிலவொளிப்படும் இடத்தில் கோவலன் அமர்ந்திருக்கிறான். அவன் அருகில் மாதவி. அவள் ஒரு தேவதை போல காட்சியளிக்கிறாள். அவளது கூந்தலில் இருந்த மல்லிகை பூக்களின் மனம் கோவலனை மயக்குகிறது. கோவலன் தன் பழைய வாழ்க்கையை, தன் ஊரை, தன் பெற்றோரை, ஏன் தன் மனைவி கண்ணகியை கூட முற்றிலுமாக மறந்து போயிருந்தான். அவனுக்கு அந்த உலகம் மாதவியின் கண்களில் தெரிந்தது. மாதவி, உன்னுடைய இந்த யாழ் இசையும் உன் அழகும் இருந்தால் நான் காலமெல்லாம் இங்கே இருந்து விடுவேன் என்று அவன் மெய்சிலிக்கின்றான். அங்கே வசந்தம் வீசுகிறது. அங்கே வறுமைக்கோ கவலைக்கோ இடமில்லை. செல்வம் தண்ணீராக செலவழிக்கப்படுகிறது. அந்த காதலில் கோவலன் தன்னை தொலைத்துவிட்டு நிற்கிறான். இப்போது அப்படியே அந்த மாளிகையை விட்டு வெளியே வந்து சில தெருக்கள் தள்ளி இருக்கும் கண்ணகியின் நிலத்திற்கு செல்வோம். அங்கே ஒரு நிசப்தம் நிலவுகிறது. அந்த மாளிகையில் விளக்குகள் எரிகின்றன, ஆனால் வெளிச்சம் இல்லை. கண்ணகி ஒரு காலத்தில் புகார் நகரின் செல்வ செழிப்பான வணிகனின் மகள். இன்று அவள் ஒரு தவம் செய்யும் பெண்ணை போல அமர்ந்திருக்கிறாள். அவளது கால்களில் சிலம்புகள் இல்லை, கைகளில் வளையல்கள் இல்லை, கழுத்தில் மங்கள நாணை தவிர வேறு ஆபரணங்கள் இல்லை. தன் கணவன் தன்னை தவிக்கவிட்டு சென்று பல காலம் ஆகிவிட்டது. அந்த அந்தி மாலை அவளுக்கு ஒரு போர்க்களமாக தெரிகிறது. இந்த தென்றல் காற்று ஏன் என்னை இப்படி சுடுகிறது என்று அவள் உள்ளம் குமுறுகிறது. தன் தோழி தேவந்தி எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் என் கணவர் வரும் வரை எனக்கு எந்த அலங்காரம் வேண்டாம் என்று வைராக்கியத்தோடு இருக்கிறாள் அந்த மாவீர தாயின் மகள். அங்கே மாதவிக்கு அது இன்ப மாலை, இங்கே கண்ணகிக்கு அது துன்ப மாலை. இந்த 2 காட்சிகளையும் ஒரே நேரத்தில் பார்க்கும்போதுதான் இளங்கோவடிகளின் கவிநயம் புரிகிறது. ஒரு புறம் ஆடல், பாடல், மது, மங்கை என சிற்றின்பத்தில் மூழ்கி கிடக்கும் ஒரு மனிதன், மறுபுறம் ஒரு விளக்காக தன் கணவனுக்காக தேய்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெண். இந்த அந்தி மாலை சிறப்பு செய்காதே நமக்கு புரிய வைப்பது ஒன்றே ஒன்றுதான். உள்வினை உறுத்து வந்து ஊட்டும். அதாவது நாம் செய்த வினைகள் நம்மை தேடி வரும். கோவலன் அனுபவிக்கும் இந்த இன்பம் நிரந்தரமானது அல்ல என்பதை அந்தி வானத்தில் மறைமுகமாக சொல்கிறது. புகார் நகரின் அந்த இரவு ஒரு பேரழிவை நோக்கி நகரத் தொடங்கியது. விதி தன் விளையாட்டை அடுத்த காதையான இந்திர விழாவில் தொடங்க காத்திருக்கிறது. தொடர்ந்து கேளுங்கள். இது சிலப்பதிகார கதை, தாமரையின் குரல் வழியே. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.